அதுக்கப்புறம் இங்கே கேட்பீங்க ஃபைனலாக என்ன தான் நீ சொல்ல வரேன்னு. நான் சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. அதாவது லைக் டேலண்ட் இருக்கிறது ஓகேங்க, நான் தப்பு சொல்கிறேன், அது நமக்கு கிடைச்ச கிஃப்ட். பட் ஆனால் கான்ஃபிடென்ஸுங்கிறது நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். கரெக்டாக சீரியஸாக போகிறப்பல நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ டேலண்ட் இருந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலைன்னா அது வேஸ்ட் தானே, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ எப்பயுமே பயப்படாதீங்க, புதுசாக ஒரு விஷயத்துக்கு பண்ண பயப்படாதீங்க. ஒரு விஷயத்த நீங்கள் இப்போ பண்ணுறீங்கன்னா எப்படி பார்த்தாலும் புதுசாக கற்றுக்க போகிறீங்க, ஓகே, இதெல்லாம் வின் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. இவ்வளோ பேசுகிறேன்னா ஸ்கூல் படிக்கும்போது லைக் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டால் எப்படி பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸில் நான் ஜெயிப்போம் தோப்போம் என்னென்னா இருக்கும். எனக்கு வந்து தோக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ நான் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டதே கிடையாது. புரியுதா? நான் அதனால் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அப்போது இருந்திருக்கலாம், அப்போது கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருந்திருக்கலாம், சக்ஸஸ்னா என்ன ஃபெயிலியர்னா நைட்ஸு ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லி யோசிச்சு போயிருக்கலாம். ஆனால் அப்போது நான் அப்படி தான் இருந்திருக்கேன். லைக் என்டையர் ஸ்கூல் லைஃப் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. அதாவது நான் ஒன்று கலந்துக்கிறேன்னா நான் அதில் ஜெயிக்கணும், இல்லை நான் கலந்துக்கவே மாட்டேன். அதனாலே நான் நிறைய விஷயத்தில் கலந்துக்கிட்டது இல்லை. அதுதான் நான் உங்களே சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா என்னோடய ஐடி கார்டு எங்கிறதுல அதை எழுதிட்டுருக்கேன். ஸோ நானும் ஹவுஸ்க்கு கிளம்பிட்டேன், நீங்களும் கிளம்பிப்பீங்க நினைக்கிறேன். லைக் ஜஸ்ட் ஹேவ் சம் கான்ஃபிடென்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஆல்சோ. லைக் ஐம் எஸ்பெஷலி ஸ்டார்டிங் திஸ் சேனல் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் லைக் மென்ஸும் பார்க்குறாங்கன்னா பார்க்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மேபி கான்ஃபிடென்ஸ்லாம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த சேனல். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் ஃபஸ்ட் வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. லைக் ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஹேவ் சம் கான்ஃபிடென்ஸ் மேபி. பை. ஓகே.